Hello students, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா analytical reasoning. So first question பார்த்தீங்கன்னா find the number of triangles in the given figure அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் அந்த ட்ரையாங்கில் நேம் பண்ணிக்கலாம் ஏபிசி டிஇஎஃப்ஜி அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு சிம்பிள் காம்பனன்ஸ், ஸோ சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ்லாம் ஃபஸ்ட் எண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஏஜிஇ இஜிசி ஜிஎஃப்சி பிஜிஎஃப் பிஜிடி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜிடி. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் 2 ட்ரையாங்கிள் வர மாதிரி இருக்குல்ல, அதில் வந்து எடுத்திங்கன்னா ஏஜிசி பிஜிசி ஏபிஜி. ஸோ 3 நம்பர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்க மாதிரின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஃப்சி பிஇசி பிடிசி ஏபிஎஃப் ஏபிஇ அண்ட் டிஏசி. ஸோ 6 நம்பர்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிசிங்கிறது டோட்டலாக ஒரு ட்ரையாங்கிள். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 + 3 + 6 + 1 டோட்டலாக 16 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 16 அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர். ஓகேங்களா? ஸோ இதுலேயும் நம்ம அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு நேமிங் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏபிசி டிஇஎஃப்னு. ஸோ இதே மாதிரி இதுலேயும் சிம்பிள் ட்ரையாங்கிள்ஸ், சின்ன சின்ன ட்ரையாங்கிள்ஸ் பார்க்குறப்ப ஏஎஃப்பி எஃப்இபி இபிசி டிஇசி டிஎஃப்இ அண்ட் ஏஎஃப்டி. ஸோ 6 நம்பர். நெக்ஸ்ட்டு 2 காம்பனன்ட்ஸ் இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஇபி எஃப்பிசி டிஎஃப்சி ஏடிஇ டிபிஇ அண்ட் ஏபிடி. ஸோ 6 நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் வர பார்க்குறப்ப ஏடிசி அண்ட் ஏபிசி. ஸோ 2 இருக்குது. ஒரே ஒரு ட்ரையாங்கிள் வர்றது பார்த்தீங்கன்னா டிபிசி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 6 + 6 + 2 + 1 you have 15 triangles. ஸோ ஆன்சர் இஸ் 15. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இன் த கிவன் ஃபிகர். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன நேம் பண்ணிக்க ஏபிசி டிஇஎஃப் அப்படின்னு பண்ணிக்கோ. இதில் சிம்பிளஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏடிஇ பிடிஎஃப் டிஇஎஃப் இஎஃப்சி. ஸோ 4 in நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஸோ அதில் 4 காம்பனன்ட்ஸ். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ட்ரையாங்கிள்ஸுங்கிறது 4 + 1. ஸோ டோட்டலி 5 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5 தான் அதுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இந்த கிவன் ஃபிகர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நேம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ABCDEFGHI. ஓகேவா? ஸோ இதில் சிம்பிளஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா AEH EHI EBF EFI FGC IFG DGH and HIG. ஸோ 8 நம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 காம்பனன்ட்ஸ் நம்ம எடுக்கிற பார்த்தோன்னா HEF EFG HFG EFG. ஸோ 4. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா நமக்கு 12 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது இதில். ஸோ இதில் நமக்கு 3 காம்பனன்ட்ஸ் 4 காம்பனன்ட்ஸ் வச்சு ட்ரையாங்கிள் வராது. ஸோ டோட்டல் 12 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 12 ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸோட வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கைண்ட்லி சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.